விழுப்புரத்தில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் உணவு, குடிநீரின்றி பாதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முத்துப்படம்பதியிடம் கேட்கலாம். முத்துப்படம்பதி, அத்தியாவசிய தேவைகள் இல்லாம மக்கள் அங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அத்தியாவசிய பொருட்கள், உணவு, குடிநீர் கிடைக்க என்ன வழி அவர்களுக்கு? ராதா, விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை பெய்ததில் பல்வேறு பகுதிகளையும் மழைநீர் சூழ்ந்திருக்கு. ஆனால் நம்ம இங்கே பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா முழுக்க சாக்கடை நீர் கலந்திருக்கு. இது விழுப்புரம் நகராட்சிக்கு உட்பட்ட அண்ணா நகர் பகுதி தான் நம்ம நிற்கிறோம். மழைநீரோடு சேர்ந்து முழுக்க சாக்கடை நீர். அந்த சாக்கடை நீர்ல தான் அந்த மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. கடந்த 2-3 நாட்களாக விழுப்புரத்தின் ஒட்டுமொத்த கழிவு நீரும் இந்த வழியாக எப்போதுமே செல்லும் என்றும், இந்த மழையோடு சேர்ந்து அந்த கழிவு நீரோடு சேர்ந்து இந்த சாக்கடை நீர் வருவதாக தெரிவிக்கிறாங்க. அது பெரும் துயரமா இருக்கு. கடந்த 3 நாட்களாக உணவு, குடிநீர் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதியும் இல்லாம அவங்க தவிக்கிறாங்க. நம்ம கூட ஒரு அம்மா வீட்டுல இருக்கோம். அவர் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாம சிறுநீரக நோயாளி போல இருக்காரு. அவருக்கு 2 நாளா 3 நாளைக்கு படுக்கையா இருக்காரு. அவருக்கு பால், உணவு உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாம இந்த அம்மா வெளில கூட போக முடியாது தவிக்கிறாங்க. அம்மா, இப்ப 2 நாள் மழையில என்ன மாதிரி சிரமத்துக்கு நீங்க உள்ளா இருக்கீங்கம்மா? ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். ஆள் வாங்கி கொடுக்க யாரும் ஆள் கிடையாது. ஒரு டீ போட்டு கூட கொடுக்கல. பக்கத்துல சொல்லி வாங்கினார் சொல்லி அப்படி டீ போட்டு ஒரு பிஸ்கெட் தொட்டு கொடுத்து சார், அவ்வளவுதான். ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனோம் சார். 2 பேர் தூக்கிட்டு வந்து அங்க விட்டாங்க. ஆட்டோல கூட்டு போயிட்டு வந்தோம். தூக்கிட்டு தான் போனோம். 2 பேர் புடிச்சிட்டு போனோம். அவரால் முடியல, இறங்கவே முடியல. மிகுந்த சிரமத்துக்கு தான் அவங்க உள்ளா இருக்காங்க. இப்ப அந்த மக்கள்கிட்ட கூட கேட்போம். இப்ப 2 நாளா நீங்க குடிநீர், சாப்பாட்டுக்கெல்லாம் என்னமா பண்றீங்க? யாராச்சும் வந்து கொடுத்தாங்களா? யாரும் வந்து கொடுக்கல சார். எங்களுக்கு நாங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தா பாருங்கம்மா, தண்ணியில குழந்தை குட்டி எல்லாம் தூக்கிட்டு வெளியே போறதுக்கு சூழ்நிலை இல்லாம இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிறோம் நாங்க. இப்ப ரேஷன் அரிசி கூட எங்க வீட்டுல கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. இப்ப வெளியே போறதுக்கும் கிடையாது. எங்க வீட்டுல ஆம்பளைங்களும் கிடையாது, யாரும் இல்ல. குழந்தைங்க எல்லாம் நாங்க ஒரு ரோட்டு மேல தான் நிக்க வச்சுட்டு உட்காந்து நிக்கிறோம். யாராச்சும் எங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு பார்த்தா பண்ணல. அவங்க எம்சி எல்லாம் ரோட்டுக்கு வந்தாங்க. நாங்க போனதுக்கு நீங்க போங்கம்மா வரேன்னு சொன்னாங்க. இது முடியும் யாரும் வரல. நாங்க கட்டில் மேலதான் ஜாமான் சட்டெல்லாம் வச்சுட்டு உட்காந்து கிடக்குறோம். நாங்க காலையில இருந்து எதுவுமே பிள்ளைங்களும் எதுனாங்களும் எதுவும் சாப்பிடவே இல்லை. குடி தண்ணி கூட இல்ல. ரோட்டு மேல கடைங்களும் எதுவும் கிடையாது. நாங்க போகணும்னா 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணும். நாங்க போனாதான் எங்களுக்கு தண்ணியே. இப்ப எல்லா இடத்துலயும் மழை தண்ணி இருக்கு, இங்க ஃபுல்லா சாக்கடை தண்ணி இருக்கு. இந்த சாக்கடை தண்ணிக்குள்ள எப்படி நீங்க வாழ்றீங்க? இப்ப 3 நாள் இப்படிதான் சார் இங்க இருக்கோம். நாங்க சாக்கடை நீர் ரொம்ப கொசு வருது. யாரும் ரெஸ்டும் போக முடியல, யாரும் போக முடியல, சாப்பாடு போக முடியல. ஒரு வண்டி எடுத்துனா அவசரத்தை வைக்கிறீங்க, இங்க வெளில போக முடியல. எதுவும் ரொம்ப சிரமமா தான் சார் இருக்கும். யாரும் இது வரைக்கும் எங்களுக்கு உதவி எதுவும் பண்ணல. இது வரைக்கும் சாப்பாடு தரல, யாரும் இல்ல. நாங்க எங்களால முடிஞ்சு நாங்க வெளில யாரும் கொடுத்து வாங்கி சாப்பிட்டு தான் இருக்கோம். நாங்க இங்க இருக்கோம். ராதா, இப்ப இந்த அண்ணா நகரா இருக்கட்டும், அதே போல காமராஜர் நகர், பாலாஜி நகர்ல 300க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கு. மக்கள் மழை தண்ணி கூட இருந்தா கூட பரவாயில்ல, அதை கடந்து மழை நீரோட சேர்ந்து வரும் சாக்கடை தண்ணியில தான் தவிக்கிறாங்க. வெளியில போக முடியாத சூழலுக்கு உட்பட்டு இருக்காங்க. உடனடியாக அரசும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து அத்தியாவசிய பொருட்களான உணவு, குடிநீர், பால் உள்ளிட்ட வழங்கணும். அதனை கடந்து சுகாதார கேடு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட சுகாதார கேடு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு மருத்துவ முகாம்கள் உடனே அமைக்கணும். இந்த கழிவுநீரை முதல்ல அப்புறப்படுத்தணும் என்பதே அவர்களின் கோரிக்கையா இருக்கு. ராதா, நிச்சயமாக முத்துப்பழம்பதி, அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். கடுமையாக விழுப்புரம் பகுதியில் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வெள்ளத்தினால் விரைந்து அவர்களுக்கு உரிய தீர்வு எட்டப்பட வேண்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பழம்பதி.